நாட்களாக 15 நாடாளுமன்ற தொகுதியில தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செஞ்சுட்டு இங்க வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கிறேன். நான் ஏதோ வட சென்னை பகுதிக்கு வந்திருக்கேன். முதல் முறையோ 2வது முறையோ 3வது முறையோ கிடைக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100 முறையாவது வந்திருப்பேன். உங்களை எல்லாம் நான் சந்திச்சிருப்பேன். அதுவும் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அவரை நீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போறீங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? அதே நேரத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆர்கே நகரில் போட்டியிட்ட எங்களுடைய இளைஞரணி அமைப்பாளர், மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சகோதரர் திரு எபினேசர் அவர்களுக்கு 42,500 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சீங்க. அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஆர்கே நகரில் ஜெயிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதையும் செஞ்சு கொடுத்தீங்க. அதற்கு இந்த நேரத்தில் நன்றி. அதே போல ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலும் ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா எதிர்த்து போட்டியிட்டது யாரும் தெரியும். மெயின் ரோடு அந்த தொகுதியிலே போட்டிட்ட நமது கழக வேட்பாளர் அண்ணன் திரு ஐட்ரிங்ஸ் மூர்த்தி அவர்களை 28,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு மெயின் ரோட ஓட விட்டீங்க. மெயின் ரோட்டுக்கே ஓட விட்டீங்க. அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். பல முறை வந்திருக்கிறேன். இது முத முறை கிடையாது. பல முறை நன்றி சொல்லியிருக்கேன். மீண்டும் நான் நன்றி சொல்றேன். அதே இந்த வெற்றி வித்தியாசம் இன்னும் அதிகமாகணும். அப்பதான் நம்ம 6 லட்சம் வித்தியாசத்தை அடைய முடியும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 வருஷம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், இந்த சாதனையை சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா மக்கள் நமக்கு அவர்களாவே வந்து நம்ம உதயசூரிய சின்னத்திற்கு வாக்களிச்சு நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. சில சாதனைகளை மட்டும் இங்க சொல்ல நான் விரும்புகின்றேன். இது நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இது இந்த பகுதியுடைய நீண்ட நாள் பிரச்சனை. சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பட்டா பெறுவதில் சிக்கல்கள் உள்ளன. குறிப்பாக பெருட்டி ஏரியாவில் வசிப்போர் பட்டா பெற முடியாத நிலை இருக்கிறது. இதனை சரி செய்ய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல அமைச்சர்களை கொண்டு, அந்த அமைச்சர்கள் நானும் ஒரு குழுவை அமைத்துள்ளார்கள். தேர்தல் முடிந்ததும் பட்டா பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டு வீட்டுமனை பெற்ற அனைவருக்கும் பட்டா வழங்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குழுவில் நானும் அண்ணன் அமைச்சர் சேகர்பாபு அண்ணன் ஒருத்தர், அண்ணன் ஐட்ரிங்ஸ் மூர்த்தி ஒருத்தர், இப்படி பல அமைச்சர்கள் தலைவர்கள் குழு அமைச்சிருக்கிறோம். நான் சொன்னதை செய்வேன். சொன்ன வாக்குறுதியை செஞ்சு காட்டுவேன். நம்பிக்கை இருக்கா? ஏன்னா நான் கலைஞர் பேரை முத்துவேல் கருணாநிதி சாமியோட மகன். இப்போ நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். 6 லட்சம் நீங்க மட்டும் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும். அந்த 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் வாக்குறுதி கொடுக்குறேன். நான் இங்க சென்னையில தான் இருக்கேன். ஏற்கனவே நான் மாசத்துக்கு 2 முறை வட சென்னைக்கு வந்துகிட்டு தான் இருக்கேன். வராம இல்ல. இனிமே வாரத்துக்கு ஒரு முறை வட சென்னைக்கு வந்து இந்த பகுதியுடைய பிரச்சனைகளை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து, முதலமைச்சர் எடுத்து கொண்டு போய் சேர்ந்து, இந்த மாவட்ட அமைச்சரோட சேர்ந்து, இந்த மாவட்ட செயலரோட சேர்ந்து உங்களுடைய தொகுதியுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கிறத முழு முயற்சி எடுப்பேன். செய்வீங்களா? நிச்சயம் நம்பலாமா? தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறோம். ஜனவரி மாசம் மட்டுமா 6,000